வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். ஆப்பிளை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையான கேக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேக்கை உண்மையிலே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க. டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்ததில் இந்த கேக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் கோதுமை மாவையும் ஆப்பிளையும் வச்சு இதை ட்ரை பண்ணேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ஈவினிங்கில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு பொருட்களை சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சன்னியில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/8 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா சலிச்சுக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா சலித்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு ஆப்பிளை நல்லா க்ளீன் பண்ணி தோல் சீவிட்டு விதைகளை நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில், 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச இந்த ஆப்பிள் பேஸ்ட்டை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுக்கும்போது அரைப்படாத ஆப்பிள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்டர் ஆயிருங்க. இல்லை ஆப்பிள் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே மாவில் சேர்த்து விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டைரக்ஷன் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாங்க, ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு போல் பால் சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அந்த பாலை இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே மாவு இன்னுமே ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. மறுபடிக்கும் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கோங்க. அந்த பாலை 2 பாதியாக பிரித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. நெய் எல்லா பகுதியிலையும் நல்லா தடவினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நெய் தடவிட்டு அதுக்கு மேலே கோதுமை மாவை தூவி நல்லா டஸ்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. என்கிட்ட பட்டர் ஷீட் இருக்கிறதுனால நான் பட்டர் ஷீட்டில் நெய் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை கேக் டின்னில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றும் போது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகுது பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் நீங்கள் கேக் பேட்டர் ரெடி பண்ணிங்கன்னா தான் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கேக் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக ஆப்பிளில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு ஆப்பிள் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுக்கும் போது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே லைட்டாக ப்ரௌன் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து நல்லா டார்க் கலரில் கிடைக்குங்க. இப்போ கடாயும் 15 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகிருக்கும். ப்ரீஹீட்டான கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக எனக்கு 35 நிமிஷம் ஆச்சுங்க. கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பேக் ஆகி வந்திருக்குன்னு. இது கரெக்டாக வெந்திருக்கான்னு இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை மாவையும் ஆப்பிளையும் வச்சு இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டு இந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குமான்னு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸில் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க அடிக்கடி இந்த கேக் வேணும்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.